நடந்து வரும் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் ஆர்சிபி அணிக்கு மிகவும் முக்கியமான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆர்சிபி அணியின் லக்னோ அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை ஆர்சிபி அணியால் பிடிக்க முடியும் என்ற கட்டாயமும் இருந்தது. ஆனால் லக்னோ அணிக்கு எந்தவித பிரஷரும் கட்டாயமாக கிடையாது. ஏற்கனவே லக்னோ அணி இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது. ஆகவே லக்னோ அணி வந்தா வருது போனா போகுது என்றுதான் விளையாட இருந்தது. ஆக இந்த இரு அணிகளும் இத்தகைய சூழலில்தான் நேற்றைய போட்டியில் களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய நேற்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியில் இதுவரை கடந்த 13 போட்டியிலும் எந்த அளவுக்கு சொதப்பினாரோ அந்தளவுக்கு அனைத்து போட்டிகளுக்கும் சேர்த்து வைத்து இந்த ஒத்த மேட்சில் மொத்தமாக வேட்டையாடியிருந்தார் நம்ம ரிஷப் பண்ட். ஆமாங்க, ரிஷப் பண்டுடைய நேற்றைய நாளின் அதிரடி என்பது யாரும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சகட்ட மிரட்டலாக இருந்தது. அதாவது இவரை 27 கோடி கொடுத்து லக்னோ அணி வாங்கியதற்கு இந்த ஒரு போட்டி என்பது அதற்கான பலனாக மாறியது. ஏனென்றால் இந்த ஒரு போட்டியில் வெறும் 61 பந்துகளில் 8 சிக்சர்கள் மற்றும் 11 பவுண்டரிகளுடன் 118 ரன்கள் குவித்து விட்டார் ரிஷப் பண்ட். அதுவும் சதத்தை அடித்துவிட்டு இவர் மைதானத்தில் போட்ட ஆட்டம் என்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அந்தளவுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விட்டார் ரிஷப் பண்ட். இவருக்கு இணையாக மிச்சல் மார்ஷும் அதிரடியாக விளையாடி 67 ரன்கள் குவிக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 227 ரன்கள் எடுத்துவிட்டது லக்னோ அணி. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியும் கூட விராட் கோலியின் அதிரடியால் ஆரம்பம் முதல் சிறப்பாகவே விளையாடி வந்தது. அதுவும் கிட்டத்தட்ட 10 ஓவர்களில் 120 ரன்களை தொட்டுவிட்டது ஆர்சிபி அணி. அந்தளவுக்கு அதிரடியாகத்தான் விளையாடியது ஆர்சிபி. அதன் பிறகு விராட் கோலி அவரது விக்கெட்டை இழக்க, பிறகு ஆர்சிபி அணியின் சேசிங் என்பது வெகுவாக குறைந்துவிட்டது. அதன் பிறகு திடீரென தற்காலிக ஆர்சிபி அணியின் கேப்டனான ஜித்தேஷ் சர்மா களமிறங்கி யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென அதிரடியில் சிக்சர்கள் பவுண்டரிகள் என பறக்க விட்டு விட்டார். இவர் மட்டுமே வெறும் 33 பந்துகளில் 85 ரன்கள் எடுத்துவிட, இதனால் ஒரு கட்டத்தில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் இருந்த ஆர்சிபி அணி இந்த போட்டியில் வெறும் 18.4 ஓவர்களிலேயே எளிதாக வெற்றி பெற்றுவிட்டது. எப்படி 227 ரன்கள் டார்கெட்டை வெறும் 18.4 ஓவர்களிலேயே அசால்ட்டாக தட்டி தூக்கிவிட்டது ஆர்சிபி அணி. மேலும் இந்த வெற்றி என்பது 10ஓடு 11ஆக கடந்து போகக்கூடிய வெற்றியும் கிடையாது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய இலக்கை ஆர்சிபி அணி சேசிங் செய்தது ஒரு புறம் இருந்தாலும், இதில் விராட் கோலியின் பங்கை விட மற்ற இளம் வீரர்களின் பங்குதான் இந்த சேசிங்கில் மிகவும் அதிகமாக இருந்தது. அதுவும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்துக்குள் சென்று விட்டது ஆர்சிபி அணி. அதே சமயம் கடந்த 8 வருடங்களாக புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருக்கும் அணிகளில் ஒரு அணிதான் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. இதுதான் கடந்த 8 வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அதுவும் ஆர்சிபி அணியின் நேற்றைய இந்த போட்டி என்பது ஆர்சிபி அணியின் ஃபார்மை கண்டு மற்ற பிளே ஆஃப் அணிகள் மிரளும்படி மாறிவிட்டது. எனவே ஆர்சிபி அணியின் இந்த ஒரு அதிரடியை சொல்கிறது, இந்த முறை ஐபிஎல் கோப்பை என்பது ஆர்சிபி அணிக்குத்தான் என்று. ஏனென்றால் சொல்லி வைத்தது போல கடந்த 6-7 போட்டிகளாக பிளே ஆஃபுக்குள் சென்ற அணி பிளே ஆஃபுக்குள் செல்லாத அணியிடம் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வந்தது. ஆக அந்த ஒரு தலையெழுத்தையும் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணிதான் மாற்றி எழுதியிருக்கிறது. இதனால் ஆர்சிபி அணி இப்போது செம்மையான ஃபார்மில் இருப்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது.